ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பாண்டி கடற்கரையில் அணுக்காவொளி விழா கொண்டாட்டத்துக்காக திரண்டிருந்த யூத மதத்தினர் மீது 2 பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டு கொடூர தாக்குதலை நடத்தினர். குண்டு பாய்ந்து பல இரத்த வெள்ளத்தில் மடிந்ததை பார்த்து பயந்து போன யூத மக்கள் கடற்கரையிலிருந்து நீச்சல் உடையுடன் அலறியடித்துக் கொண்டு ஓடும் வீடியோக்கள் தாக்குதலின் கொடூரத்தை உணர்த்துவதாக இருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 16 பேர் பரிதாபமாக இறந்தனர். பலியானவர்கள் 10 வயது முதல் 87 வயது வரை நிரம்பியவர்கள் ஆவர். கிட்டத்தட்ட 50 பேர் காயமடைந்து ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ஒரே மாதிரியான கருப்பு சட்டை அணிந்திருந்த 2 பயங்கரவாதிகள் தனித்தனியாக பிரிந்து யூதர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய போலீசார் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்தியது 50 வயது சஜித் அக்ரம், அவரது மகன் 24 வயது நவீத் அக்ரம் என தெரிய வந்தது. அவர்கள் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். 1996இல் மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியா வந்த சஜித் அக்ரம் ஆஸ்திரேலிய பெண்ணை மணந்து அந்நாட்டின் நிரந்தர குடிமகனானார். மகன் நவீத் அக்ரம் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவன். அப்பா சஜித், மகன் நவீத் இருவரும் வெவ்வேறு இடத்தில் இருந்தபடி யூத மக்களை சுட்டுள்ளனர். அப்போது ஒருவர் துணிச்சலாக கார் பின்னால் மறைந்து வந்து சஜித் அக்ரமை பின்பக்கமாக சுற்றி விளைத்தார். பெரும் போராட்டத்துக்கு பிறகு சஜித் அக்ரமிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவனை நோக்கி சுட்டார். அதற்குள் போலீசார் சஜித் அக்ரமை சுட்டு தள்ளிவிட்டனர். மகனையும் போலீசார் சுட்ட நிலையில் அவன் ஹாஸ்பிட்டலில் ஆபத்தான நிலையில் இருக்கிறான். பயங்கரவாதியுடன் துணிச்சலுடன் போராடி துப்பாக்கியை பிடுங்கி பல உயிர்களை காப்பாற்றிய அந்த வீரனுக்கு உலகம் முழுவதுமிருந்து பாராட்டுகள் குவிகின்றன. முதலில் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் பிறகு பழ வியாபாரி என்றும் தகவல்கள் பரவின. ஆனால் கொல்லப்பட்ட பயங்கரவாதி சஜித் அக்ரம் தான் பழ வியாபாரம் செய்து வந்தார். அவரை சுற்றி வளைத்து பிடித்தவர் சிட்னி பீச் அருகே பெட்டிக்கடை நடத்தி வரும் 42 வயது அகமது அல் அகமது என தெரிய வந்தது. அவரும் அவர் நண்பரும் பீச்சுக்கு ரிலாக்ஸாக நடந்து சென்ற போதுதான் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த அகமது அல் அகமதுவும் அவரது நண்பரும் வெவ்வேறு திசையில் ஓடினர். அகமது அல் அகமது ஒரு காருக்கு பின்னால் ஒளிந்திருந்தார். துப்பாக்கி குண்டு பாய்ந்து பல ரத்தம் வழிந்தபடி ஓடுவதை பார்த்து அகமது அல் அகமது மனவேதனையுடன் ஒளிந்திருந்தார். அப்போதுதான் எதேச்சையாக பார்த்தார். ஒரு பயங்கரவாதி தனக்கு மிக அருகில் நின்று துப்பாக்கியால் சுடுவதை பார்த்ததும் ஆவேசத்துடன் பொங்கி எழுந்தார். ஆனால் சமயோஜிதமாக செயல்பட்டார். கார்களின் பின்னால் மறைந்து நைஸாக சென்று பயங்கரவாதியை பின்பக்கமாக சுற்றி வளைத்து பிடித்து துப்பாக்கியை பிடுங்கி சுட்ட வீடியோ உலகம் முழுக்க வைரலாகி வருகிறது. அவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். துணிச்சல் மிக்க அந்த வீரன் துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதியுடன் நேரடியாக சண்டையிட்டு பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார். பயங்கரவாதியை பிடித்தபோது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் மிக விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என ட்ரம்ப் கூறினார். அதேபோல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களும் அகமது அல் அகமதுவை பாராட்டியுள்ளனர். மகனை வீரன் என ஊரே புகழ்வதை கேட்டு அகமது அல் அகமதுவின் தந்தை முகமது ஃபதே அல் அகமது மகிழ்ச்சியில் மிதக்கிறார். குண்டடிப்பட்டு மக்கள் தரையில் இறந்து கிடப்பதையும் சிலர் ரத்தம் வழிய ஓடுவதையும் பார்த்து மனம் வேதனைப்பட்டு அந்த பயங்கரவாதியை சுற்றி வளைத்து பிடித்து தாக்கியிருக்கிறார். அந்த இடத்தில் நான் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பேன். என் மகனின் செயல் எனக்கு மிகுந்த பெருமையை தேடி தந்திருக்கிறது என முகமது ஃபதே அல் அகமது கூறினார். இதனிடையே ஆஸ்திரேலிய போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சஜித் அக்ரம் சிட்னி அருகே பழக்கடை நடத்தி வந்தார். அவனது மகன் செங்கல் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். கம்பெனி திவாலானதால் 2 மாதங்களுக்கு முன் வேலை போனது. சஜித் அக்ரம் 10 ஆண்டுகளாக உரிமத்துடன் துப்பாக்கி வைத்திருந்துள்ளார். அந்த துப்பாக்கிகளைத்தான் தாக்குதலுக்கு அப்பாவும் மகனும் பயன்படுத்தியுள்ளனர். நவீத் அக்ரம் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்துள்ளார். அதற்காக 6 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் அவனை பிடித்து விசாரித்தனர். உடனே உஷாரான நவீத் அக்ரம் தான் அப்பாவி போல நடித்தான். அன்று முதல் நல்லவனாகவே மாறிவிட்டான். செங்கல் தயாரிப்பு கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வந்தான். IS அமைப்புக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அவனது செயல்பாடுகள் இருந்தன. வலுவான ஆதாரங்கள் இல்லாததால் ஆஸ்திரேலிய போலீசாரும் அவனை கைது செய்ய வழியின்றி தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். ஆனால் நவீத் அக்ரம் தாக்குதல் நடத்த சரியான நேரத்துக்காக காத்திருந்துள்ளான். அப்பாவையும் பிரெயின் வாஷ் செய்து தன் வழிக்கு கொண்டு வந்தான். சரியான நேரத்தில் இருவரும் வெறித்தனமான தாக்குதல் நடத்தி உலகையே அதிர வைத்துள்ளனர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஆஸ்திரேலிய போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன.